ஓகே, விடாமுயற்சி படத்துக்கு போனோம். ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டாக தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் சர்வீஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை பார்த்தாலே தெரிஞ்சுது. ஒரு தர லோக்கலான வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்கும் போது மட்டும் தெரியும். என்டர்டெயின் ஆகிறோமா, எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சொன்னா என்ன ஞாபகம் போடுங்க என்னன்னு பாருங்க. Welcome to the Congratulations. பாடே விட்டுருங்கடா சாமி அப்படின்ற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே இதான் ரிவ்யூவா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு தேவை தான். ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக மெசேஜ், அது சமூகத்தை மாற்றணும், இல்லை உலக சினிமாவை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணாலே போதும். அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம மூளையை வந்து அதுவே ஆஃப் பண்ண வச்சு அந்த என்டர்டெயின்மெண்ட்டு ரசிக்க வைக்கணும். ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராகன் படம் வந்துச்சு. அது என்டர்டெய்னிங் ஃபேக்டர் நல்லா இருந்துச்சு. ஏதோ லைட்டாக கருத்து சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம ட்ரெய்லரு அண்ட் டீசர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபேன் சர்வீஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபேன் சர்வீஸே எப்படி பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்களா, நம்மளுக்கு அது பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கு வந்து போனேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம விடாமுயற்சி படத்துக்கு போனோம். விடாமுயற்சி படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு டீசெண்டான படமாக தான் தோணுச்சு. ஆனால் அந்த படம் கண்டிப்பாக ஒரு பேங் ஹிட் ஆகாது அப்படின்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒரு தர லோக்கலாக இறங்கி அடித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வேதாளம் அஜித் மாதிரி வந்து பிஎன்சி கவரக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சி போனேன். எனக்கு வந்து முழுக்க முழுக்க டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ அஜித் ஃபேன்ஸ்லாம் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு செம்ம கெட்டப்பில் அஜித்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துனாங்க. அதுக்கப்புறம் போக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிறனால வந்து கத்துனாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கத்துறது காமெடியாக இருக்கல, மாற்றி எல்லாம் கத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணுமா, இந்த படத்தை பார்க்கலாமா, வர்த்தா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சில விஷயம்லாம் வந்து சொல்லிடுறேன். ஸோ எடுத்தோன்னே ஹீரோவை பற்றி, ப்ரொட்டாகனிஸ்ட் பற்றி தான் நம்ம வந்து சொல்லுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த படத்தில் வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இருக்குது. அவருக்கு தான் ஏற்கனவே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் இருக்கே, யார் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நின்னாலே போதும் வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லாக கவர்ந்துருவார். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு புள்ள, செல்ல புள்ள, அதுக்கு வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரே நாளில் வாங்கி கொடுத்து எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரே நாள் போட்டு காட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமை போய் மாற்றிட்டு வான்னு சொல்லி ஹாலில் உட்காந்து அழக பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ரசிப்பாங்களோ வந்து கொஞ்சம் ரசிப்பாங்களோ அதே மாதிரி ஹாலில் அப்பா அம்மா உட்காந்துட்டு அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தோன்னா சூப்பர் கியூட் ராஜா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி படம் முழுக்க பல கெட்டப்பில் வந்துக்கிட்டே இருக்காரு. எல்லா கெட்டப்புமே நல்லா தான் இருக்குது. இந்த கெட்டப்லலாம் அவரை பார்க்குறதுக்காக ஒரு கம்பைலேஷன் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே பீச் கிட்ட கூட்டின்னு வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்துக்கலாம். பட் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, அஜித் கிட்ட எப்படியோ அந்த கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. மேபி சொல்கிறப்போ வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காரோ என்னன்னு தெரில. நடிக்கிறப்போ கூட ஆனால் வந்து அஜித்துக்கு தெரியாதா இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு படத்தில் ஒருத்தருக்கு வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிறோம், அவரோட பழைய படத்தோட அந்த ஹிட்டு சீன்ஸ்லாம் வைக்கிறோம், ஹிட்டு டயலாக்லாம் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அவரை புகழோன்னு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா அஜித் குமாரோட கடைசி படமாக இது இருக்க போகுது போல இருக்குது. ஓகே, தலை வந்து கடைசி படமாக இருக்குது, அதனால் அவர் எவ்வளோ கொஞ்சமோ கொஞ்சிடலாம், அவரோட பழைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து போட்டு சும்மா வந்து குமிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது கடைசி படமாக இருந்திருந்தால் இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் இது கடைசி படமாக அப்படின்னு தெரில. ஆனால் இதே மாதிரி படம் தான் அஜித் நடிக்க போகிறாரு அப்படின்னா தயவுசேன் தலை இதுவே கடைசி படமாக இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லவே இல்லை.
இந்த மீமுக்காக வந்து கிரியேட் பண்ண சீனாக இருக்கட்டும், இல்லை அவருக்கு கெத்து காட்டுற சீனாக இருக்கட்டும், அந்த டயலாக் திணிக்கணும் அப்படின்னு வச்ச சீன் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வச்சுருக்காங்க. பேசிக்காக படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கேங்ஸ்டராக இருந்து திருந்தி வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. யாருக்காக? வழக்கம் போல் குடும்பத்துக்காக. திருப்பியும் அவர் ஜெயிலேருந்து குடும்பத்துக்காகவே வெளில வர்றாரு. ஆனால் அந்த குடும்பத்துக்கே ஒரு ஆபத்து. ஸோ கேங்ஸ்டராக இருந்து திருந்தினவர் என்ன அவர் திருப்பியும் கேங்ஸ்டராக தான் அவர். ஸோ குட்டாக இருக்கிறவர் பேடாக மாறுறாரு. அவர் அக்லியாக தன்னோட ரெட் டிராகன் முகத்தை வந்து காட்டி தன்னோட குடும்பத்தை வில்லன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு. இந்த மாதிரி ஒரு சாதாரண கதை தான். இவங்க காட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே ட்ரெஸ்ஸு, இதே கெட்டப்பு, இதே மாசான சிச்சுவேஷன் எல்லாமே வச்சு இந்த படத்தை நல்லா எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த டேரக்டர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? AAA படம் இருக்குல்ல, அந்த AAA படத்தோட கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த AAA படத்தை இன்னும் கொஞ்சம் வந்து மெருகேற்றி சுமாரான படமாக எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இந்த படமும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு அஜித்தை வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புவை AAAல வந்து காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மாஸ் மொமெண்ட் தான். ஆல்மோஸ்ட் அதே சீன் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ படம் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் வந்து புகழோன்னு புகழ்றாங்க. ரெட் டிராகனை பற்றி தெரியுமா, ரெட் டிராகனை பற்றி தெரியுமா. இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா KGF படத்தில் வந்து ஹீரோவை பற்றி வந்து ஒரு 4 பேர் அவனை பற்றி பில்டப் வந்து சொல்லிட்டே இருப்பாங்கள்ல. அதை பார்த்து பல படங்களில் நல்லா பண்ணாங்க. இப்போ எந்த இடத்துல வந்து நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ட்ரை பண்ணுறது ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு படத்தில் வந்து சந்தானம் படம்னு நினைக்கிறேன், அதில் வந்து நிழல்கள் ரவி உட்காந்துட்டு அந்த ஸ்பூஃப்லாம் வந்து பண்ணியிருப்பார். ஆல்மோஸ்ட் ஏகேவை பற்றி பில்டப் கொடுக்குற எல்லா சீனுமே இந்த படத்தில் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எங்களுக்கே தெரியும்டா, ஸ்க்ரீனில் தான் காமிக்கிறீங்களே, வாயை மூட்டு போங்கடா, ஏகேவை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அவருக்கு வந்து தலை அப்படின்னு சொன்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் வந்து விட்டுருந்தாரு. ஆனால் இந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து தலை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து தலையை வச்சிருக்காங்க. அதாவது நாய் வாய் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து தலைன்றதை வச்சுருக்காங்க. ஸோ ஏகே சார் ரொம்ப ஹிப்போக்ரேட்டாக இருக்குது, நீங்கள் எங்களை புகழ வேணாம்னு சொல்லிட்டு அப்படி நீங்களே புகழ்ந்துக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்த்தா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இல்லை, இன்னொரு பக்கம் வந்து ஒரு சைடு அஜித் வந்து ஏமாந்துட்டாரோ, ரவிச்சந்திரன் கதையை சொல்கிறத கேட்டு நல்ல படமாக எடுப்பார் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு சைடு சந்தேகமாகவும் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் இது போதும், அதாவது ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சி வந்து ரசிகர்களுக்கு வந்து நன்மை செஞ்சார், அவங்க வாழ்க்கையில் வந்து எப்போ வாழ போகிறீங்க அப்படின்லாம் கேட்டார்ல ரீசெண்டாக. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணாமல் நீங்கள் நடிக்கிறதே நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவே காப்பாற்றலாம். ஏன் தமிழ் சினிமாவை காப்பாற்றலான்ற வேர்டு எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சினிமாலே கொஞ்சம் ரியாலிசமு, ஓரளவுக்கு நம்ப தகுந்த காட்சிகள், இந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டோலிவுட் லெவலுக்கு இல்லாமல் பாதுகாத்து கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் தமிழ் சினிமா ஆரோக்கியமான சூழலில் இல்லை ஆரோக்கியமான டிரெக்ஷனில் போயிட்டே இருக்கும்போது, இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்து விட்டா மாதிரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கும் பின்னாடி கூட இழுத்துட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கு படத்தில் சுத்தமாக இல்லை. இவங்க கதைன்னு ஒன்று வச்சுருக்காங்களே, அந்த பேஸ்லைன் ஸ்டோரிக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத ஒரு சீனு, அநியாயத்துக்கு ப்ரெடிக்ட் பண்ணி, அதாவது அடுத்த சீன் இல்லை அதுக்கு அடுத்த சீனு இல்லை கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைக்கதையே வந்து அமைச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீ அஜித் ஃபேனா, அஜித்துக்காக நீ கூன்னு கூவியா ஒரு 2.5 மணி நேரம், நீ அஜித் ஃபேனாக இருந்தாலும் உன் மூளையை வந்து கழட்டி வச்சுட்டு வந்து இந்த படத்தை பார்த்த அப்படின்னா உன்னால் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்பூஃப் படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் லாஜிக்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெட்பூல் படம் கூட பார்த்தோம், அந்த படத்தில் கூட ஃபுல்லாக ஃபேன் சர்வீஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அதில் ஒரு குட்டி எமோஷன் இருக்கும் அண்ட் சீனோட கோர்வைகள் இருக்கும், அதை பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே இது ஸ்பூஃப் மூவி மாதிரி தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு கூட ரசித்து பார்க்க முடியல. ஏன்னா இது வந்து அஜித் அவர்களுக்கு என்னென்ன படம்லாம் ஹிட்டாக இருக்கோ, சில ஃபெயிலியர் படத்தில் வர அவரோட பேர், அவரோட டயலாக் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக தூவி விடல, படம் ஃபுல்லாக தச்சு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படம் ஃபுல்லாக வந்து நான் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை. அவரை பற்றி அந்த ஃபேன் சர்வீஸு, ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் அவரோட பழைய டைலாக்கே அவரே சொல்ல வைக்கிறது, இல்லை அவரோட பழைய டைலாக்கை வேறு யாராவது சொல்ல வைக்கிறது. இல்லை குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறப்பான கேமியோ இருக்குது. இதெல்லாம் பெரிய வந்து சர்ப்ரைஸை உடச்சிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க, ட்ரெய்லர்லேயே வந்து காட்டியிருந்தாங்க. அவரோட பழைய ஹீரோயினான சிம்ரன் வராங்க. ஸோ சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா கில்பில் ட்ரெஸ் போட்டு வராங்க. சிம்ரன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணி முக்கியமான சமயத்தில் ஏகேக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் சிம்ரன் வந்திருக்காங்களே, ஒரே ஃப்ரேமில் வந்து சிம்ரன் த்ரிஷாலாம் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட முடியுதே தவிர்த்து, அடுத்த செகண்டில் வந்து அடிக்கிற அந்த டயலாக் இருக்கட்டும், அவங்க சீனு, அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு, செம்ம கடுப்பாக இருந்துச்சு. இதில் 3rd வாலை பிரேக் பண்ணுறாராமா டேரக்டர். அதில் வந்து நீ எடுத்த படமே 3rd வாலை பிரேக் பண்ணி ஸ்பூஃப் படம் மாதிரி தான் இருக்குது, இதில் நீனே என் நடுவில் வந்து 3rd வாலை பிரேக் பண்ணுறது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இசையை பற்றி சொல்லி ஆகணும். இந்த கேமரா பற்றிலாம் விட்டுருங்க. இந்த கேமரா வந்து சொல்கிறேன், இருக்கிற எல்லா கலர் லைட்டையும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்மளே யூடியூபர்ஸ்லாம் RGB லைட் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே பின்னே வச்சு காட்டியிருப்போம் இல்லையா, ஷோ ஆஃப் மாதிரி. அது மாதிரி இந்த படத்தில் வந்து கலர் வந்து கண்ணா பின்னா விளையாடுது. அதில் வேறு இந்த புஷ்பா சட்டையை வேறு போட்டு வந்துடுறாங்களா, அஜித்தும் போட்டுக்கிறாரு, வில்லன்ஸும் போட்டுக்கிறாங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் கேமரா லைட்டிங் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். அதெல்லாம் அந்த படத்தை பற்றி நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. கலைக்கு அது எந்த ஒரு வலுவும் சேர்க்காது. சரி, ஜிவி பிரகாஷ்குமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தரலோக்கெல்லாம் இறங்கி அடிப்பார், செம்ம தரமான மியூசிக்கும் போடுவார்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அதை நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து என்ன படம், மார்க் ஆண்டனி.
ஸோ மார்க் ஆண்டனி படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, ஓகே டேரக்டர் வந்து பழைய படங்கள் மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் பிடிச்சி படம் எடுத்துட்டாரா, ஓரளவுக்கு சுமாராக ஜாலியாக என்டர்டெய்னிங் படமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் வரும். ஸோ மியூசிக்கை பற்றி இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா, அது மார்க் ஆண்டனியில் வந்து அதே மியூசிக் தாங்க. இப்போ நான் உங்களுக்கு வாயிலே போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இதே வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக வந்து போட்டு வச்சிருக்காங்க. நான் நம்பலாம், நீங்கள் வேணா பாருங்கள். இதான் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் காதில் நீங்கள் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு போட்டு பண்ணி விட்டுருக்குறாங்க. நண்பா ஓ நண்பா, அதான் வந்து ஞாபகம் வந்துச்சு, காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரே மியூசிக்கை திருப்பி போட்டு ரிப்பீட் பாட்டு அதுக்கு மேலே ரொம்ப கேவலம். எனக்கு தெரிஞ்சு டயலாக் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் எழுதியிருக்காரு, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதே மாதிரி பாட்டும் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரான்னு தெரில, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒரு பாட்டு கூட வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ மியூசிக் வந்து இதாங்க சொல்கிறது. ஆனால் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே கூஸ் பம்ஸாக செம ஜாலியாக எல்லாத்தையும் மறந்து ரசித்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் எனக்கு டார்க்கி. நான் வந்து அவரோட பெரிய ஃபேனு. 90s ஏர்லி 2000s வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாட்டெல்லாம் கேட்டு செம்மையாக வைப் பண்ணி நிற்போம். அவரோட ரீமிக்ஸ் பாட்டெலாம் கூட நிறைய வந்து கேட்டிருக்கோம். ஸோ டார்க்கியோடைய புலின்ற லெஜெண்டரி அந்த பாப் சாங்கை வந்து பார்த்திங்கன்னா அதில் ரீக்ரியேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவரே வந்து ஒரு கேமியோ வேறு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்த்தது அதுவும் 2 வாட்டி இந்த புலி பாட்டை கேட்டு வந்து போட்டு ஒப்பேற்றிட்டாங்க. இன்னொன்று பாட்டுன்னு சொன்னப்போ ஞாபகம் வந்துச்சு, லோகேஷ் கனகராஜ் தான் ரெட்ரோ சாங்ஸ்லாம் வந்து புது படத்தில் போட்டு ஒரு புது சிச்சுவேஷன்லாம் க்ரியேட் பண்ணி ட்ரெண்டாக உருவாக்குனாரு. அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல. இப்போ எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மார்க் ஆண்டனி படத்தில் கூட வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுக்கு வந்து அப்பப்போ கோவம் வருது, நியாயம் தான் தோணுது. இளமை இதோ அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை வந்து ஒரு ஃபைட்டு மொக்கையாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக அந்த பாட்டை ஃபுல்லாக போட்டுட்டாங்க. நான் அந்த பாட்டை வந்து அந்த ஃபைட் வந்து ரசிச்சு ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியில் அந்த சீன் முடிகிறப்போ எனக்கு தோணுது, இவ்வளோ நேரம் இந்த சீன்ஸ்லாம் நம்ம வந்து சலிக்காமல் பார்த்ததுக்கு முழுக்க அந்த பாட்டு மட்டும்தான் காரணம். அது வந்து சைக்காலஜிக்கலாக அப்படியே பேன் அந்த சீனை பார்க்க வச்சுட்ருக்கு. அதோட நிறுத்திக்காமல் இன்னொன்று பண்ணியிருக்காங்க, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இந்த மாதிரி வந்து பல பாட்டல் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து திணிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெண்டும் இதோட ஒழியணும், அந்த நிலை மாறணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. இன்னொன்று வில்லன், இப்போ அர்ஜுன் தாஸ் இருக்கார்ல, அர்ஜுனுக்கு டேட் இல்லை அப்படின்னா, இல்லை அர்ஜுன் இருக்கல, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனை சொல்கிறேன், அவர் வந்து விஜய், அப்புறம் அஜித், அப்புறம் விஷாலி, இந்த மாதிரி எல்லா ஹீரோஸும் ஒரு வாட்டி போட்டு அவர் அடித்து கிளைமேக்ஸில் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட டர்ன் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போ மினி அர்ஜுனாக வந்திருக்கவர் தான் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ். உனக்கு வந்து இந்த வாய்ஸ் இருக்குது, இந்த வாய்ஸ் வச்சு நீ தமிழ் சினிமாவே கலக்கலாம், நீ நடிக்கலாம் தேவையில்லை, நீ சும்மா வந்து நின்று இந்த வாய்ஸில் அப்படியே கம்பீரமாக பேசினாலே போதும், அடுத்த தமிழ் சினிமா ரகுவரன் நீ தானே யாரோ அவரை போயிட்டு நம்ப வச்சு இந்த ஒரு ரோலை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை அர்ஜுன் தாஸ், உனக்கு வந்து நீ ஒரு ஆளாக நின்னா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறது உனக்கு டபுள் ஆக்ஷன் கொடுத்தா வந்து உன்னோட நடிப்பு திறமையெல்லாம் காட்டி நீ கொட்டி பின்னிடலாம், தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். மொக்க கிரிஞ்சு வில்லன். ஸோ அவரோட கேரக்டரைசேஷனும் எதுவுமே இல்லை. அண்ட் அவர் கூட வந்து இருக்கிற அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் அப்புறம் அந்த தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு கூட இருந்தானே, இல்லைங்க அவர் பேர் எனக்கு தெரியும், ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாமே எனக்கு மறந்துருச்சு. அப்புறம் பிரசன்னா வராரு. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, சிம்ரனையும் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் பிரபு வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்தாலே தெரியுது ஸ்பூஃப் கேரக்டர் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லாமல் விட்டேன். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி, அஜித் குமார், த்ரிஷா, பிரபு, பிரசன்னா, அதுக்கப்புறம் ஜான் விக், கியோனு ரீவ்ஸு, கேங்ஸ்டர் த காப் த டெவில் டாங் லீ, அதுக்கப்புறம் வேறு யார், நம்ம ப்ரொஃபஸர் ஃப்ரம் மணி ஹேஸ்ட்டு, இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல, தயவுசெய்து படத்தை போய் பாருங்கள். தலைவன் வந்து இன்னும் வீட்டோ கார்லியானுக்கு பக்கத்து வீட்டு வாழ்ந்தார் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல, அந்தளவுக்கு ஹாலிவுட்டு அதுக்கப்புறம் கொரியன் பட ரெஃபரன்ஸு எல்லாத்தையுமே உள்ளே போட்டு இறக்கி அஜித் பக்கத்தில் கியோனு ரீவ்ஸ் வராரு, அப்புறம் நம்ம மணியேஷ் ப்ரொஃபஸர் வராரு, இன்னும் சூப்பர்மேன் பேட்மேன் மட்டும்தான் வரல, எல்லாம் மீறி எங்கேயோ போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அஜித்தே இந்த படத்தை வந்து இப்போ பார்த்தாரு அப்படின்னா வந்து செம்மையாக சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இந்த படத்தை ஹிட் ஆக்குனாங்க அப்படின்னா இந்த சம்மரில் நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய டிப்ரெஷனாக இருக்குது, ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவேன், இதெல்லாம் நான் மறந்து சந்தோஷமாக வந்து ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்த்து ஹிட்டுன்னு சொல்கிறவங்களாம் அந்த ஒரு கேட்டகரி அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா விடிய காலையில் ஏஞ்சி போயிட்டு ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு வந்தேன். விடிய காலைலனா ஒரு 9 மணிக்கு ஏஞ்சி போய் பார்த்துருந்தேன், சீக்கிரம் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது தோணுச்சு இந்த படத்தை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் வந்து பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள், நான் வேணான்னு சொல்ல.